கார்த்திகை புராணம் 26ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீஹரியின் அடைக்கலம். ஸ்ரீஹரி ஹிதபோதாவின் சுருக்கம். அத்ரி முனிவர் அகஸ்திய மாமுனிவரிடம் கூறினார். கும்ப சம்பவா, துர்வாச முனிவர் அம்பரீஷனை சபித்த பிறகு நடந்ததை கேளுங்கள். துர்வாச முனிவர் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், சத்தியலோகம் என்று திரும்பி கடைசியில் வைகுந்தம் வரை சென்று ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டினார். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை, வாசுதேவா, ஜெகநாதா, சரணாகத ரக்ஷகா, நான் அம்பரீஷ மன்னருக்கு தீங்கிழைத்து விட்டேன். நான் பிராமணனாக இருந்தாலும் பெரிய பாவம் செய்துவிட்டேன். நீங்கள் பிராமணர்களை மிகவும் நேசிக்கிறீர்கள். பிருகு முனிவரையும் மன்னித்த தாம் என்னையும் மன்னிக்க வேண்டும். தமது சுதர்சன சக்கரத்தாழ்வார் என்னை கொல்ல வருகிறார். என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினார் துர்வாச முனிவர். துர்வாச முனிவரின் பிரார்த்தனைகளை செவிமடுத்த ஸ்ரீ மகாவிஷ்ணு புன்னகைத்து கொண்டு, துர்வாசா, தங்கள் வார்த்தைகள் உண்மை. தாங்கள் ஒரு பெரிய துறவி. ஆனால் தாங்கள் அநியாயமாக அம்பரீஷ மன்னரை சபித்து விட்டீர்கள். அவரின் பக்தர். நான் எப்பொழுதும் பிராமணர்களை மதிக்கிறேன். ஆனால் தவறு செய்த பிராமணர்களையும் தண்டிக்கிறேன். தாங்கள் அம்பரீஷ மன்னரை அவமதிப்பது என்னை அவமானப்படுத்தியது போலாகும். நான் அவதாரங்களை எடுத்து உலகை காப்பேன். தாம் செய்த பாவத்திற்கு தாமே தண்டிக்கப்பட வேண்டும் என்றார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. தனது 10 அவதாரங்களை விவரிக்கிறார். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ஸ்ரீராம, ஸ்ரீகிருஷ்ண, புத்த, கல்கி ஆகிய அவதாரங்களை ஏன் எடுத்தார் என்று கூறினார். இந்த ஒவ்வொரு அவதாரத்திலும் அவர் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக பிறப்பேன் என்கிறார் துர்வாச மாமுனிவர். விஷ்ணுமூர்த்தி கூறியதும் துர்வாச முனிவர் தன் தவறை உணர்ந்து அம்பரீஷ மன்னனை மன்னிக்கும்படி வேண்டினார். ஸ்ரீ மகாவிஷ்ணு அம்பரீஷ மன்னனையும் துர்வாச முனிவரையும் மன்னித்தார் என்று தேவி சத்யபாமாவிடம் உரைத்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மேலும் தொடர்ந்தார். முனிவர் இந்த வழியில் தனது திறமைக்கு சிறந்த பக்தியுடன் தொடர்ந்து பயிற்சி செய்தார். போஜனாதி காலங்களிலும், அலைந்து திரியும் போதும், உறக்கத்தின் போதும், குறிப்பாக மாக மற்றும் கார்த்திகை மாதங்களில் ஹரிநாம ஸ்மரணத்தை எப்பொழுதும் மேற்கொள்கிறார். இதனால் பக்தர்களாகிய சோழர் மற்றும் விஷ்ணுதாசர் இருவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சாட்சாத்காரத்தை அடைய தாங்கள் ஆய்வு தொழிலை நிறுத்திவிட்டு நீண்ட காலம் விரத நிஷ்டையில் இருந்தனர். அவருடன் விமானத்தில் ஏறிக்கொண்டு வைகுந்தத்திற்கு புறப்பட்டனர். யக்ஞவதிகையில் இருந்த சோழன் பிராமண ஜன குளிர்தாரியை கண்டு வியந்தான். உடனே தன் ஆசிரியரை அழைத்து, முத்கல முனிவரே, என்னுடன் சண்டையிட்ட அந்த ஏழை பிராமணர் விஷ்ணு ரூபம் எடுத்து வைகுந்தம் சென்றார். அசாத்தியமான யாகங்களை செய்தும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சான்றாதாரத்தை என்னால் பெற முடியவில்லையே. என்றால் வைகுந்தம் ஒன்றே. நான் எத்தனை யாகம் செய்தாலும், பிராமணர்கள் எத்தனை தட்சணைகள் கேட்டாலும் அந்த ஸ்ரீஹரிக்கு என் மீது சிறிதும் கருணை இல்லை. இதன்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளை பெற பக்தியை தவிர வேறு வழி இல்லை. சிறு வயதிலிருந்தே யக்ஞ தீட்சத்தில் இருந்ததால் ஓய்வில்லாமல் இருந்த மன்னன், இந்த யாகத்தின் சடங்குகள் அனைத்தும் தேவையற்றவை என்று நான் உணர்கிறேன். மேலும் தனது மருமகனை தனிப்பட்ட முறையில் தனது சிம்மாசனத்தில் அமரச் செய்து முடிசூட்டினார். 26ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.